ஒரு ஹீரோவோட முதல் படமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு இந்த படம் நேத்து நைட் எண்ட் ஆஃப் த டே வரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு. ஃபைனலா டே ஒன் இந்த படத்துக்கு எவ்வளவு கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா பேசுவோம், ரொம்ப தெளிவா டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாம தலைவர் தம்பி தலைமையில் ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுவரையும் டோட்டலா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, உலகம் முழுக்க எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறதையும் தெளிவா பார்ப்போம். இது இல்லாம ரொம்ப சுமாரான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்க கருப்பு பல்சர், லாக்டவுன், காந்தி டாக்ஸ், இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, பாகுபலி 2 தான். அதுல வந்து ஒரே ஒரு ஊரில் அப்படிங்கிற பாட்டு, அந்த கப்பலே வந்து அது மாதிரி வானத்துல பறந்து அவ்வளோ விஷுவல் சூப்பரா இருக்கும். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், கவி அப்படிங்கிறவங்க, அப்புறம் மணி அப்படிங்கிறவங்க, முகமது ரிகாஸ், பாலாஜி விக்கி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 நாள் சொல்றோம் அப்படின்னா, கமெண்ட்ல சொல்றோம் அப்படின்னா, அதுல நூர் மாஸ்கி 100 ஃபேஸ் அப்படிங்கிற பேரு, அப்புறம் பாலாஜி விக்கி அப்படிங்கிற பேரு, இந்த மாதிரி சில பேருக்கள் அதிகமா ரிப்பீட்டா வரும். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க முதல் 5 பேர்ல அடிக்கடி வராங்க. இதுல இவங்க என்னோட தோஸ்து, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு ரொம்ப நெருங்கியவங்க அப்படின்லாம் சில பேர் சொல்றீங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படி எதுவும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்படி எதுவும் இல்ல இருந்தாலும் நான் யோசிப்பேன் அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி சன்னி டியோல் நடிச்ச கதார் 2 பெரிய கலெக்ஷன் எடுத்தது. அதுவுமே இதே மாதிரிதான் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்ட் 1 வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரிதான் பார்டர் 1மே பெரிய ஹிட் ஆகி பல வருஷம் கழிச்சு பார்டர் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படமே வசூல்ல சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. பார்டர் 2 நேத்து 14வது நாள் இந்தியால 4 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 95 லட்சம். இதுவரையும் இந்தியால 350 கோடியும், உலகம் முழுக்க 400 கோடியும் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட்ஜெட் 210 கோடி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹீரோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. இப்போ மட்டும் இல்ல, 90ஸ்லேயே ஒரு பெரிய அளவுல பிளாக் பஸ்டர் கொடுத்தவர், 2000ல பெரிய அளவுல பிளாக் பஸ்டர் கொடுத்தவர். ஸோ இவரோட டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸை பார்த்துருவோமா? அதாவது சன்னி டியோல் அவர்களோட டாப் 5 ஹையஸ்ட் கிராசர். இதுல கதார் 2 தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, 686 கோடி. ரெண்டாவது பார்டர் 2 400 கோடி. கதார் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 130 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. ஜாட் அப்படிங்கிற படம் ரீசெண்டா வந்திருந்தது. அந்த படம் 119 கோடி 85 லட்சம். அப்புறம் எம்லா பஹ்லா திவானா அப்படின்னு 2011ஆம் ஆண்டு வந்த படம் 88 கோடி 50 லட்சம். இதுதான் சன்னி டியோல் அவர்களோட டாப் 5 ஹையஸ்ட் கிராசர். ஸோ இதுல பார்டர் 2 இன்னும் எத்தனை கோடி கலெக்ட் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு கதார் 2 பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் மர்தானி 3 அப்படின்னு ராணி முகர்ஜி நடிச்ச படம் டே 7 இந்தியாவில் 2 கோடியே 9 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 58 லட்சம். 29 கோடியே 92 லட்சம் இந்தியாலையும், 42 கோடியே 56 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 55 கோடி பட்ஜெட். மனசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் நேற்று 25வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 83 லட்சம், உலகம் முழுக்க 98 லட்சம். 296 கோடியே 97 லட்சம் உலகம் முழுக்க இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 200 கோடி பட்ஜெட். அப்புறம் ஹாட்ஸ்பாட் டூ மச் இந்த படம் வந்து நேற்று 14வது நாள் தமிழ்நாட்டில் 12 லட்சம், உலகம் முழுக்க 13 லட்சம். 3 கோடியே 29 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். ஸோ ஹாட்ஸ்பாட் டூ மச் ஓப்பனிங் ரொம்ப சுமாரா இருந்தாலுமே செகண்ட் வீக் இந்த படம் நல்லா பிக்கப் ஆச்சு. இப்ப கூட ரொம்ப ஒஸ்டா போகல, 2 லட்சம் 3 லட்சம் எல்லாம் போகல, ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கறதான் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இது பத்தாது. இந்த படம் வசூல் ரீதியா வெற்றி படமா அமையணும்னா கண்டிப்பா ஒரு நல்ல வசூல் தேவைப்படுது. அப்புறம் லாக்டவுன் அப்படிங்கிற படம் டே 7 தமிழ்நாட்டுல 19 லட்சம், உலகம் முழுக்க 20 லட்சம். 2 கோடியே 30 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். கருப்பு பல்சர் இந்த படம் வந்து டே 7 தமிழ்நாட்டுல 10 லட்சம், உலகம் முழுக்க 11 லட்சம். 1 கோடியே 82 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 7.5 கோடி பட்ஜெட். காந்தி டாக்ஸ் இந்த படம் வந்து நேற்று 7வது நாள் தமிழ்நாட்டுல 16 லட்சம், உலகம் முழுக்க 20 லட்சம். 5 கோடியே 36 லட்சம் தான் இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணிருக்கு. நேத்து செம்ம டிராப்புங்க இந்த படம். நேத்து தமிழ்நாடோட டாப் 5 பாத்தீங்க அப்படின்னா, தலைவர் தம்பி தலைமையில் தான் லீடிங்ல இருக்கு, 25 லட்சம். லாக்டவுன் 19 லட்சம், காந்தி டாக்ஸ் 16 லட்சம், ஹாட்ஸ்பாட் 2 12 லட்சம், கருப்பு பல்சர் 10 லட்சம். இதுல என்னடா நீ தலைவர் தம்பி தலைமையிலோட கலெக்ஷனை சொல்லவே இல்லையானா, அதை நான் சொல்றேன், கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அதுக்கு முன்னாடி காதல் கதை சொல்லவா அப்படிங்கிற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் 11 லட்சம்.
சில வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் கண்டமேனிக்கு படம் நடிச்சு விடுவாரு, கதை கேட்பாரா மாட்டாரான்னு தெரியாது. நடுவுல அது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நல்ல படங்கள்ல நடிக்கிறது, சில படங்கள்ல வில்லனா இருந்தாலுமே அது படம் பெரிய படம் அப்படிங்கும்போது ஷாருக் கானுக்கு வில்லனா நடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு. ஏனோ தானோன்னு நடிக்கிறத விட்டிருந்தாரு. ஆனா இத அப்படியே இப்ப மறுபடியும் கண்டினியூ பண்றாரு. ஏன்னா இப்ப பாருங்க, இந்த காதல் கதை சொல்லவா அப்படிங்கிறது இந்த படத்தோட போஸ்டர்லயும் தெரியுது, இந்த படத்தோட ட்ரெய்லர்லயும் தெரியுது. இது விஜய் சேதுபதி மாதிரி ஒரு தமிழ்ல லீடிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் நடிக்கக்கூடிய ஒரு படமோ, இல்ல ஒரு கேமியோ பண்ணி போஸ்டர்ல போடக்கூடிய ஒரு படமோ கிடையாது. அதுவும் இல்லாம போன வாரமே காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற படம் வந்து பெரிய அளவுல மண்ணை கவிச்சு, இப்ப இந்த படம் சுத்தமா ஓப்பனிங்கும் இல்ல. அப்புறம் சிலம்பாட்டம் இன்னைக்கு ரீ-ரிலீஸ். இதோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் 8 லட்சம் வந்து ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15ல இருந்து 20 லட்சம் கிட்ட டே ஒன் கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலைவர் தம்பி தலைமையில் 22 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ, அப்புறம் வித் லவ் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் டே ஒன் ப்ரடிக்ஷன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆர்மன் தமிழ் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல தொடர்ந்து நிறைய காமெடியான வீடியோஸ், நிறைய ரோஸ்ட், மூவி ரிலேட்டடான ஃபன்னியான வீடியோஸ் இது எல்லாமே வருது. அது தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதுக்குமே உங்களோட சப்போர்ட், ரீசெண்டா போட்ட வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். தமிழ்நாட்டுல 33 கோடியே 73 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 53 லட்சம், கேரளால 1 கோடியே 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 20 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 47 லட்சம், உலகம் முழுக்க 40 கோடியே 28 லட்சம், 40 கோடியே கடந்திருக்கு. பெரிய ஹிட்டுங்க, பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன அபிஷன் ஜீவிந்த் அவர்களோட வித் லவ் அப்படிங்கிற இந்த படம் வந்து ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 80 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 23 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 12 லட்சம், இந்தியாவில மட்டுமே 1 கோடியே 15 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டே ஒன் தமிழ்நாட்டுல மட்டுமே இந்த படம் 2 கோடிக்கு மேல போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வேர்ல்டு வைடு ஒரு 3 crore கிட்ட வந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா இதுதான் அபிஷன் ஜீவிந்தோட முதல் திரைப்படம் ஹீரோவா. அதுலயே இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வருது அப்படின்னா அது உண்மையிலே பெரிய விஷயம் தான். பார்ப்போம் எந்த அளவுக்கு ஓப்பனிங் வரப்போகுதுன்னு. உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க, யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் ரீசெண்டா நிறைய பேர் விடாமுயற்சியோட ஃபைனல் கலெக்ஷன் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தான் கேட்டிருந்தீங்க. அது வந்து இன்னும் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணா அதோட ஆனிவர்சரி வந்துரும்னு இன்னைக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன். ஸோ விடாமுயற்சி இன்னையோட 1 வருஷத்தை கடந்திருக்கு. தமிழ்நாட்டுல 85 கோடியே 47 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 86 லட்சம், கர்நாடகால 9 கோடியே 94 லட்சம், கேரளால 3 கோடியே 98 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸ்ல 42 கோடியே 98 லட்சம், உலகம் முழுக்க 148 கோடியே 63 லட்சம், 225 கோடி பட்ஜெட், 100 கோடி தேட்ரிக்கல் ரைட்ஸ், ஷேரா வந்திருக்கிறது 75 கோடி கிட்ட தான். வசூல் ரீதியா இது ஒரு ஃபிளாப்பான படமா அமைஞ்சுது. இந்த படம் ஃபிளாப்புக்கு என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.